அப்ப நமக்கு ஹதீஸ்ல வரக்கூடிய குர்ஆன்ல வரக்கூடிய செய்திகள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் 700 மடங்கு அந்த நன்மையை அதிகப்படுத்துவான். அல்லாஹ் யுதைஃபு லிமன் யஷா. அந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 700 மடங்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான நன்மை? அப்படி கிடையாது. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். 700 என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அந்த எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்காக தான். இந்த மாதிரி பல ஹதீசுகளை நாம் பார்க்கும் பொழுது 7, 70, 700, 7000, 70000 இதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? அந்த எண்ணிக்கை தான் சொல்லக்கூடிய அந்த அர்த்தம். அப்ப அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதின் காரணம் அர்த்தமும் இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கோடி எண்ணிக்கை இல்லாமல் சொல்லலாம் அத்துணை தாய்மார்களுடைய பாசத்தை அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது வைத்திருக்கிறான். அதுதான் ஹதீஸினுடைய அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யார் மீது வரும்? அதை மீது அது பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் சொல்லுகின்றான், இன்ன ரஹ்மத்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யார் மீது இருக்கும்? கரீபும் மினல் முஹ்ஸினீன். இன்னைக்கு நம்ம அந்த முஹ்ஸினுடைய அந்த சிஃபத்துகளை அந்த பட்டியலை நாங்கள் பார்ப்போம். வெறுமனையாக வாயான ஒரு மனிதன் நம்பிக்கை வைத்தால், அல்லாஹ்வின் மீது சாட்சி சொன்னால் அவன் முஸ்லிம். உள்ளத்தால் அவனுடைய 5 தூண்கள் 6 தூண்கள் மீது ஈமான் வைத்தால் அவன் முஃமின். அவனுடைய நடைமுறையில் அவனுடைய உள்ளத்திலும் நம்பிக்கை அதிகமாக இருந்தால் அவன் முஃமின். அதை விட தாண்டி ஒரு மனிதன் அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அல்லது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த நிலைமையில் இபாதத் செய்தால் அல்லது நன்மையில் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய மனிதன், அவனுக்கு பெயர் தான் முஹ்ஸின் என்று அந்த வசனத்தை பார்த்தோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லாஹ் அந்த முஹ்ஸின்களை நேசிக்கின்றான். இன்னைக்கு அந்த அதே முஹ்ஸினை அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை அந்த நல்லவர்கள் மீது இருந்து கொண்டே இருக்கும். யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு நடத்த இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக இருக்கிறார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்போதும் இருக்கும். அது மட்டும் சொல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டு, வல்லதீன ஹாஜரு, ஹிஜ்ரத் செய்தார்களோ, வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிகின்றார்களோ, போர் செய்கிறார்களோ, உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு நம்ம பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய நிலைமை பார்க்கும் பொழுது இந்த வசனத்துக்கு அப்படியே ஒப்புட்டாக இருக்கிறது. அவர்கள் ஈமான் வைத்து ஹிஜ்ரத் செய்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அவர்கள் அந்த இடத்தை விட்டு போனார்கள். அது ஹிஜ்ரத். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போர் செய்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அவர்கள் போர் செய்கிறார்கள். உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு நிச்சயமாக அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமாக எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள். அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேடக்கூடியவர்கள் அவர்கள் தான். அப்ப அல்லாஹ் அதை தான் சொல்லுகின்றார், உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப நபிமார்கள் இப்படிதான் எந்த காலகட்டத்தில் எல்லாம் அவர்களுக்கு கஷ்டங்கள் வருமோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர்கள் தேடுவார்கள், அல்லாஹ்வுடைய கருணை அவர்கள் தேடுவார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும், நான் எவ்வளவு மோசமான ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை விட, என்னுடைய பாவத்தை விட, நான் செய்யக்கூடிய இந்த காரியத்தை விட மிகவும் மேலானது. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக வசனத்தை சொல்லிவிட்டார், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். நபியே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியானுக்கும் இந்த செய்தியை சொல்லிக் கொள்ளுங்கள். ஏன்? என்ன வசனம், என்ன வார்த்தை, என்ன செய்தி? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தன்னுடைய உயிருக்கு மேல் அவர்கள் அதிகமாக பாவத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். தொழுகை விட்டுட்டோம், வட்டி வாங்கிட்டோம், ஷிர்க் செஞ்சிட்டோம், விபச்சாரம் செய்தோம், பொய் பேசுகின்றோம், தவறான காரியங்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றோம். எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லுகின்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வை
அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். சூரத்துல் யூசுஃபில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னஹு லா யயஸு மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நாங்கள் நம்பிக்கை இழக்க மாட்டோம் என்று அந்த யாக்கூப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, நம்பிக்கை யார் தெரியுமா இழப்பார்கள்? காஃபிர்கள் தான் நம்பிக்கை இழப்பார்கள். மறைமுகமாக நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நாங்கள் முஃமினாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து எப்போதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, அல்லாஹ் ஷிர்க்குக்கு பிறகும் செய்கின்றான். ஃபஇல்லம் தகுன் கைர், அவர்கள் தௌபா செய்து நல்லதை நாடி அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் வந்து விட்டார்கள் என்று சொன்னார், அவர்களுடைய அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். அல்லாஹ் சொன்னார்கள், அல் இஸ்லாம் யஹ்தி கப்லஹு மா கான. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதற்கு முன்னால் செய்த எத்துணை பாவங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுவார். அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நாங்கள் பாவத்தை செய்திருப்போம், ஷைத்தான் வசவசாக்களை போடுவான். இவ்வளவு பாவம் செஞ்சியும் நீ எப்படி துருவ போற? இவ்வளவு பாவம் செஞ்சியும் எதுக்காக தௌபா செய்யற? ஷைத்தான் வசவசாக்களை போடுவான். ஆனால் நம்மளுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும். நான் 1000 முறை தௌபா செய்தாலும், 1000 முறை பாவம் செய்தாலும், 1000 முறையும் என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். அவன் தெரியக்கூடிய சக்திக்கு உட்பட்டோ எப்படி வேணாலும் அவன் பாவத்தை செய்திருக்கிறான். அத்துணை பாவங்களையும் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அந்த பாவத்தை மன்னிக்க முடியாது. அல்லாஹ் கேட்கின்றான், மையஃபிர் ذُنُوبَ إِلَّا اللَّهُ. அல்லாஹ்வை தவிர அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் வேற யார் இருக்கிறார்? இன்னல்லாஹ யஃபிரு ذُنُوبَ ஜமீஆ. அல்லாஹ் அத்துணை பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர். ஏன்? இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் அதிகமாக கருணை காட்டக்கூடியவன், அதிகமாக ரஹ்மத்தை தன்னுடைய அடியார்கள் மீது பேய் செய்யவன். அப்ப அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை யார் என்று அதிகமாக காட்டுவான்? யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீதும், யார் பாவிகளாக இருந்து நல்லதன் பக்கம் வருவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் அவர்கள் மீதும் அல்லாஹ் இந்த ரஹ்மத்தை காட்டுவான். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யார் மீது இருக்கும்? நல்லவர்கள் மீதும், யார் நல்லதின் பக்கம் முயற்சி வருகிறார்கள். எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, அல்லாஹ்வின் பக்கம் வரும் பாருங்க, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டும் திருப்பி வரும். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட வருந்தி மனம் திறந்து அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறோம், தௌபா செய்யறோம், இஸ்திக்பார் செய்யறோம். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை மன்னிக்கின்றான், தன்னுடைய ரஹ்மத்தை அவர்கள் மீது பேர் செய்கின்றான் சொல்லி நமக்கு குர்ஆன் ஹதீஸிலும் அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் யார் மீது தன்னுடைய அருள், தன்னுடைய கருணையை காட்டுகிறான் என்று பார்த்தோம். அல்லாஹ்வுடைய கோபத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் சாதாரணமான கோபம் அல்ல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி எப்படி நாங்கள் பார்த்தோம்? ரஹ்மத் வஸிஅத் குல்ல ஷை. அவனுடைய ரஹ்மத், அவனுடைய கருணை எல்லா விஷயங்களையும் விட சூழ்ந்திருக்கிறது, மிகவும் மேலாக இருக்கிறது. அவனுடைய ரஹ்மத், அவனுடைய கருணை. ஆனால் அவனுடைய கோபத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், வல்லாஹு ஷதீதுல் இகாப். அவன் தண்டனை கொடுப்பதற்கு வந்து விட்டால் அவனை விட மிகவும் மோசமான, அதிகமான, கடுமையான தண்டனை கொடுக்க வேற யாரும் கிடையாது. இன்ன ரப்பக, உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன்? இன்ன ரப்பக ஷதீத், அவன் எப்படிப்பட்டவன்? மிகவும் கடுமையானவன். தண்டனை கொடுப்பதில் வந்து விட்டால் அவனை தவிர வேற யாரும் அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க முடியாது. வலா யூசிகு வஸாஅஹு அஹத். அவன் ஒரு மனிதனை பிடித்து விட்டால் யாரும் அந்த மனிதனை தப்பிக்கொள்ள முடியாது. அவன் எந்த இடத்திலும் போக முடியாது. அவர்களுக்கு யாரும் உதவி புரிய முடியாது, யாரும் அந்த மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த பக்கம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவரோடு நாங்கள் காத்திருந்தால், அதே சமயம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய அஸாப், அல்லாஹ்வுடைய அந்த கோபம் இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் யாருக்கு அதிகமாக கோபம் காட்டுகின்றார்? நிறைய வசனங்கள், நிறைய குர்ஆன் ஹதீஸ்கள் வரக்கூடிய அந்த ஆதாரத்தை நாங்கள் பார்க்கலாம். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய கோபம் யார் மீது இருக்கிறது என்று ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். யாருக்கு தெரியுமா? அதுதான் இன்றும் அந்த அளவுக்கு அநியாயம் செய்திருக்கக்கூடிய அந்த யூத சமுதாயம்.
அவர்கள் பற்றி எல்லாம் சொல்லுகின்றான், அவன் தன்னுடைய இறைவனுடைய கோபத்தை அவர்கள் வாங்கிக் கொண்டார்கள். ஏன்? அவர்களுடைய குற்றம் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தன்னுடைய நபிமார்களை அவர்கள் அநியாயமாக அவர்கள் கொலை செய்தார்கள். அநியாயமாக தன்னுடைய நபியை கூட அவர்களால் விட்டு வைக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சமுதாயத்தை எப்படி விட முடியும்? அவர்கள் பச்சை பிள்ளையை கூட பார்க்க மாட்டார்கள், எல்லாரையும் கொலை செய்ய சொல்வார்கள். அவ்வளவு மோசமானவர்கள். அதனால்தான் அன்றைய காலத்தில் இன்றும் வரை அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், அவர்கள் ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் சொன்ன ஒரு கட்டளை என்ன தெரியுமா? பிள்ளையை கூட பார்க்காதீங்க, எல்லாரையும் கொலை செஞ்சிருங்க, பிள்ளையை கூட பார்க்காதீங்க. அப்படிப்பட்ட மோசமான ஒரு படைப்பு தான் அந்த யூதர் சமுதாயம். நபி மூசாவை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக சோதனை கஷ்டங்கள் வருகிறது. ஒரு துஆ சொன்னார்கள், ரஹிமல்லாஹு அஹி மூசா, என்னுடைய சகோதரர் மூசாவின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் அவர்களுடைய சமுதாயம் அதைவிட மிகவும் மோசமானவர்களாக இருந்தார்கள். தௌஹீதின் பக்கம் வந்த பிறகும் இஜ்அல்னா இலாஹன் ஆலிஹா, எங்களுக்கு பல தெய்வங்கள் வேண்டுமே என்று அல்லாஹ்விடம் கோரிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் அவர்களை ஃபிரௌனுடைய அந்த கஷ்டங்கள் இருந்தும் ஃபிரௌனுடைய அந்த அளவுக்கு தீமைகளிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்த பிறகும் அவர்கள் தௌஹீதின் பக்கம் முழுமையாக வராமல் இஜ்அல்னா இலாஹன் ஆலிஹா, எங்களுக்கு பல தெய்வங்கள் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் கோபப்பட்டார்கள். இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அந்த யூதர் சமுதாயம் மீது அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஹதீஸில் வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபர்களை பார்க்க மாட்டான், நாளை மறுமையில் அவனை பேச மாட்டான், அவனிடம் இன்னும் அவனை பரிசுத்தம் செய்ய மாட்டான், அவன் மீது அல்லாஹ் கோபமாக இருப்பான் என்று நாங்கள் பார்க்கலாம். அந்த ஹதீஸில் அந்த 3 நபர்கள் யார் என்று பார்த்தால், முதலாவது, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களை நோவினை செய்கின்றான், தன்னுடைய தாய் தந்தையர் தன்னுடைய அத்தா அம்மாவுடைய பேச்சை கேட்காமல் தன்னுடைய பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய பிள்ளைகள், தன்னுடைய பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல் நடக்கக்கூடிய பிள்ளைகள், தன்னுடைய பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்கள் எப்போதும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் அவர்கள் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தாயுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? தாயுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் சொர்க்கத்தை எவ்வளவு பெருசாக கருதினாலும் தாயுடைய அடிக்கு கீழே தான் இருக்கும். ஏனது? தாயை திருப்திப்படுத்தினால்தான் சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றோர்களுடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது. உங்களுடைய பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள், அந்த நேரத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வும் அந்த நேரம் கோபமாக இருக்கின்றான். சஹதுல்லாஹி சஹதுல் வாலிதைன், பெற்றோர்களுடைய கோபம் இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கும். பெற்றோர்கள் உங்கள் மீது கோபமாக இருந்தால், பெற்றோர்கள் நீங்க செய்யக்கூடிய காரியங்களின் மூலமாக கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் அவன் எப்போதும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகள் என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விஷயமாக வருவார்கள். பெற்றோர்கள் பற்றி கேட்கும் பொழுது, உங்களுக்கு பெற்றோர் பிள்ளைகள் உங்களுக்கு தாய் இருக்கிறதா என்று கேட்டவுடன், நீங்கள் ஜிஹாதுக்கும் வர வேண்டாம், நீங்கள் வீட்டிலிருந்து உங்களுடைய தாயை பராமரியுங்கள், தாயை பார்த்துக் கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு ஜிஹாத் செய்யக்கூடிய நன்மையை தரும். சுப்ஹானல்லாஹ். இப்ப ஜிஹாது போகணும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகின்றோம். இப்ப ஜிஹாதோட நன்மைகள் அல்லாஹ்வுடைய தூதர்
பெற்றோர்களுடைய பேச்சில், பெற்றோர்களை மதிப்பில், பெற்றோர்களுடைய கண்ணியத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். திருப்பியில் வரக்கூடிய சரியான ஹதீஸ் என்றது என்ன என்று தெரியுமா? உங்களுடைய பெற்றோர்களுடைய முகத்தில் நீங்கள் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் பார்த்தால் ஹஜ் செய்யக்கூடிய நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு காரியத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான ஹஜ் செய்த நன்மை தருவானா? பெற்றோர்களுடைய சிரித்த முகத்தோடு பார்ப்பதன் காரணமாக அல்லாஹ் ஹஜ் செய்த முழு நன்மை தருகின்றான். பெற்றோர்களுடைய மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் அல்லாஹ் இஸ்லாத்தில் எவ்வளவு உயர்த்திருக்கிறார் என்ற இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அதிகமாக பெரிய பாவங்கள் எது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வை துணையாக்குவது, அல்லாஹ்வை இணை வைப்பது, ஷிர்க் செய்வது மிகப்பெரிய பாவம். அதுக்கப்புறம் உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை அவமதிப்பது, பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல் நடப்பது இரண்டாவது மிகப்பெரிய பாவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்ப எவ்வளவு கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும், எவ்வளவு நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய தாய் தந்தையர்களுடைய பேச்சை எவ்வளவு அழகாக நாங்கள் பேச்சை கேட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய வராது, நான் கற்றுக் கொடுக்கிறேன், அந்த பிரார்த்தனை செய்யுங்கள். வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா, என்னுடைய இறைவா, சிறிய வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெற்றோர்கள் எங்கள் மீது எவ்வளவு பாசத்தையும் அன்பையும் எவ்வளவு கருணையும் காட்டினார்களோ அதே ரஹ்மத் எங்களுடைய பெற்றோர்கள் மீது நீ காட்டுவாயாக. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இந்த துஆ அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இப்ப எவ்வளவு பெற்றோர்களுக்கு கண்ணியம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தம் செய்ய மாட்டான், அவர்களை நரகத்தில் போட்டு விடுவார் என்று அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அந்த பட்டியல் இரண்டாவது நபர் யார் என்று தெரியுமா? அதிகமாக மதுபானை கொடுக்கக்கூடியவர், அதிகமாக மதுவை அருந்தக்கூடிய ஒரு மனிதன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் வாடியை கூட அவன் அடைய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப அவ்வளவு மோசமான ஒரு தண்டனை, சொர்க்கத்தில் செல்ல முடியாது என்று சொல்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவத்தை பெருசாக சொல்கிறார்கள். ஆனால் இன்று அதிகமாக இந்த மதுபானையில், இந்த போதைப் பொருளில் அதிகமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் தான். எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம்! எந்த மதுவை, எந்த மது போதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தில் ஹராமாக்கி இருக்கிறார். அந்த மதுக்காக நீங்கள் எந்த விதமான உதவி செய்தால் அதெல்லாம் தடை செய்யப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாவும் கோபம் இருக்கும் என்று சொன்னார்கள். அதே சமுதாயம் என்று சர்வசாதாரணமாக காலேஜில் படிக்கக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள், அவர்களுடைய ஜேபுல பேக்ல போதைப் பொருள்கள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எப்படி கிடைக்கும்? சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இப்படிப்பட்ட நிலைமையில், இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு எப்படி கிடைக்கும்? அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்போதும் மதுவை அருந்தக்கூடிய, எப்போதும் போதையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவனை பரிசுத்தம் செய்ய மாட்டான், அவனுக்கு சொர்க்கத்துடைய வாடை கூட அவனால் அடைய முடியாது, அவன் நரகத்தில் போட்டு விடுவான். சுப்ஹானல்லாஹ். மூன்றாவது மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்-தய்யூஸ். தய்யூஸ் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு ஒரு புதுமையான ஒரு வார்த்தை. தய்யூஸ் என்றால் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவர் ஒருவன் தன்னுடைய வீட்டில், தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பாவத்தை கண்டு, ஒரு தவறை கண்டு, ஒரு தீமையை கண்டு அவன் அமைதியாக இருக்கின்றான், அந்த பாவத்துக்கு அவனும் துணையாக இருக்கின்றான், அந்த பாவத்தை சொல்லாமல் அமைதியாக இருக்கின்றான், அப்படிப்பட்ட மனிதன் தான் தய்யூஸ். நாம் குடும்பத்துடைய தலைவராக இருக்கின்றோம், ஒரு தகப்பனாக, ஒரு தந்தையாக, ஒரு சகோதரனாக இருக்கின்றோம், நம்மளுடைய பொறுப்பில் பிள்ளைகளும் நம்மளுடைய மனைவிகளும் நம்மளுடைய குடும்பமும் இருக்கிறது. அவர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் பாவம் செய்வது அவர்கள் தடுக்காமல் இருந்தால் அந்த மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவான், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகுவான். வீட்டுல பார்க்கிறோம், பிள்ளைகள் பாட்டு கேட்டிருக்காங்க, தவறான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், தவறான விஷயங்கள் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை தடுக்க வேண்டும்.
பாவத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளை தடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் அதே பிள்ளைகளை வைத்து நமக்கு மறுமையில் தண்டனை கொடுப்பார். சுப்ஹானல்லாஹ். எந்த பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டோமோ அதே பிள்ளைகள் நாளை மறுமையில் சொல்வார்கள், இன்னா அத்தஅனா சாததனா வ குபராஅனா ஃபஅதல்லூன ஸபீலா. இவர்கள் பெரியோர்கள், எங்களுடைய தலைவர்கள், எங்களை பார்த்த பொறுப்பாளிகள், இவர்களை பின்பற்றிதான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்து விட்டோம். யா அல்லாஹ் ரப்பனா ஆதி திஃபைன் மினல் அஸாப், 2 மடங்கு அவர்களுக்கு தண்டனை கூடிய அல்லாஹ் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் நாளை மறுமையில் நமக்கு எதிராக போராடுவார்கள். அந்த நிலைமை சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அப்ப அல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பாவத்தை பார்த்தால் ஆடை சரியாக போடாமல் கரண்டை காலுக்கு கீழே ஆடை வைத்து பாட்டை கேட்டு அல்லது பெண் ஹிஜாபு இல்லாமல் தவறான பேச்சு பேசிக்கொண்டு இந்த மாதிரி பல தவறுகள் இருக்கும் பொழுது அதை சுட்டி காட்டாமல், அதை சொல்லாமல், அதை சீர்திருத்தம் செய்யாமல், சரி செய்யாமல் இருந்தால் அந்த மனிதனும் அந்த பாவத்தில் செய்யக்கூடிய ஒரு பாவியாக இருந்து நாளை மறுமையில் அப்படிப்பட்ட குடும்ப தலைவனை, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவனை பரிசுத்தம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய கோபம், சாபம் அந்த மனிதன் மீது இருந்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி பல விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஹதீஸிலும் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் ஒரு பக்கம் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ரஜா, அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை எதிர்பார்த்து கொண்டு ஹவுஃப், அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று சொல்லிவிட்டு பெரும் பெரும் பாவங்களை நாங்கள் செய்யக்கூடாது. அல்லாஹ் தண்டிக்க கூடியவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நாங்கள் பயந்து ஓடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய அஸாபிலிருந்து பயந்து கொண்டு நாங்கள் இந்த ரமலானில் ஈடுபட்டிருக்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய அஸாபிலிருந்து நாங்கள் பயந்து அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ஒவ்வொரு முறையும் இந்த பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ மமாத். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரப். அத்துணை பாவங்களிலிருந்தும், கடனிலிருந்தும், குழப்பங்களிலிருந்தும், எல்லா விஷயங்களிலிருந்தும், நரகத்திலிருந்தும், கபரில் வேதனையிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தஷஹுதிலும் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். நாங்களும் அல்லாஹ்வுடன் இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் மீது தன்னுடைய ரஹ்மத்தையும் தன்னுடைய கருணையும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக அந்த ரஹ்மத்தை கொடுத்து அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றி அல்லாஹ்வுடைய அஸாபிலிருந்து நாங்கள் பயந்து கொண்டு பாவத்திலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டும். இந்த பாவம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக மாற வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவர்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக நம் அனைவருடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையான காரியங்கள் இஹ்லாஸான முறையில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.